வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பின்படி வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு அனைத்து மண்டலங்களிலும் கொசு ஒழிப்பு பணிக்காக 67 லட்சம் மதிப்பில் 100 புகை பரப்பும் இயந்திரங்களை களப்பணியாளர்களுக்கு அமைச்சர் நேரு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசுக்களால் பரவும் நோய் தடுப்பு பணிக்காக நிரந்தரம் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என 3368 களப்பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முடியும் வரை அவசர பணிகள் தவிர சாலை வெட்டும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். மழை வந்து நீர் தேங்கினால் ஏன் படகுகள் தயார் நிலையில் இல்லை என்று கேட்கிறீர்கள் என்று கூறிய அமைச்சர் நேரு, முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் படகுகளை தயார் செய்து வைத்தால் மழைநீர் தேங்குமா என்று கேட்கிறீர்கள் என்று வேதனை தெரிவித்தார். அதன் அனைத்து வகைகளிலும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். மழைக்காலம் வந்துவிட்ட காரணத்தால் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு பருவமழை முடிவு வரை அவசர பணிகள் தவிர சாலை வெட்டும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கொசுக்களால் பரவும் நோய் தடுப்பு பணிக்காக நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் 319 மருந்து தெளிப்பான்கள், 54 பவர் ஸ்ப்ரேயர்கள், பேட்டரி மூலம் இயங்கும் 156 ஸ்ப்ரேயர்கள், 324 புகைப்பரப்பு இயந்திரங்கள், வாகனங்கள் பொருத்தப்பட்ட 64 புகைப்பரப்பு இயந்திரங்கள், 6 ட்ரெயின் இயந்திரங்கள்